லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஆலோசனைப்படி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை பகுதி பெண்களுடன் சந்திப்பு நடத்திய கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் நலனுக்கான வாக்குறுதிகள் மற்றும் எல்ஜேகேவில் மகளிருக்கான முக்கியத்துவம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து அதே தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் 6 முக்கிய மகளிர் திட்டங்கள் குறித்து அப்பகுதி மகளிர் குழு பெண்களிடம் விரிவாக விளக்கினார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் புதுச்சேரி வருகையை பயன்படுத்தி அவரை புதுவையின் முதலமைச்சராக உருவாக்க அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என மகளிர் அணி தலைவி திருமதி பிரபாதேவி உரையாற்றினார். நிகழ்ச்சியின் நிறைவாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் வழங்கப்பட்ட கேலண்டர் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை அப்பகுதி மக்களுக்கு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். எல்ஜேகே பார்ட்டியின் நிறுவன தலைவர் ஐயா ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய 6 திட்டங்களை ஒவ்வொரு தொகுதி வாரியா மகளிருக்கு அதனுடைய விளக்கங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது மகளிர் மத்தியில் நிறைய வரவேற்பை பெற்று இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு எனது தொகுதியான உழவர்கரை தொகுதியில் மகளிர் குழுக்களிடம் நம்ம கலந்துரையாடும் போது அவங்க மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. சார் தான் அடுத்த முதல்வராக வரணும் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மனசில் மிகுந்த ஆர்வமும் எதிர்பார்ப்பும் இருக்கு. அவருக்காக நாங்கள் முன் நின்று எல்லா வேலைகளும் செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் உற்சாகமாக சொல்கிறாங்க.